கலக்க போவது யாரு? பல கண்டுபிடிப்புகள் இங்கே இந்த மேடையில் இருப்பது பெரும் சிறப்பு. யாதும் அறியான் தொடங்கி சொட்ட சொட்ட நனையுது படத்தில் நம்மை சிரிப்பலையில் ரசிக்க வைக்க உள்ள நடிகர் ஆனந்த் பாண்டி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சத்தமாக சொல்லாங்கமே, நல்லா இருக்கும் அப்படின்னு. சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா அண்ணா எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்த ராஜா அண்ணா, டைரக்டர் அண்ணா, ஹீரோ அண்ணா எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ 20 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணோம். யாதும் அறியாங்கிற ஒரு படத்தில் இருந்து இங்கே வந்து பார்த்தோம். இப்போ இந்த படத்தில் வந்து சாதா ஸ்டாராக இருந்த என்னை பேன் இந்தியா ஸ்டாராக மாற்றிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இதில் காமெடியாக இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னை கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி நடிச்சிட்டு இருந்த மாதிரியே எல்லாமே இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரு. படமுமே செம்ம ஜாலியாக வந்திருக்கு. அப்பா சொல்லணும், ஹீரோனாக்கு அப்பாவா பண்ணியிருக்காங்க இல்லையா, அவருக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் செட்டில், அவ்வளோ ஜாலியாக வச்சுருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட ஒர்க் பண்ணதில் வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடச்சிது. இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹீரோயின்ஸ் அவங்களாம் வந்து சூப்பராக இருக்காங்க, அவங்களும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்கள் அண்ணா சீனியர், எங்கள் குடும்பத்துலேருந்து ரோபோ அண்ணா வந்து அதில் அவர் கூட நடிச்சதும் ரொம்ப சந்தோஷம். கல்லூரி வினோத் அண்ணா வந்திருக்காங்க, தேங்க்ஸ் சார். உங்களுக்கும் வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். சாங் வந்து சூப்பரா அண்ணன் போட்டிருக்காரு. அண்ணா சான்ஸே இல்லைண்ணே. அதுவும் அந்த மெலடி சாங்லாம் வந்து இப்போ என் வீட்டில் வந்து நானும் ஒய்ஃபும் அதில் தான் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சாங் ஓகே, அந்த மாதிரிங்க. இப்போ எப்படி ஜாலியாக இருக்கோ அதே மாதிரி ஜாலியாக சூப்பராக வந்திருக்கு படம். கண்டிப்பாக வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பாருங்க, அவ்வளோ அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியாக தேட்டரில் போய் பாருங்க, அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. அண்ணனுக்காக ஒரு வாய்ஸ் பேசிடுறேன். ஹாய் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நான் கூட உங்க எல்லாரையும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படாத வாலி பசங்களா ஜோரா ஒருத்தர கையை தட்டுங்கய்யா. பங்கு படம் வேற லெவல்ல வந்திருக்கு, சொட்ட சொட்ட நினையுது. வரட்டுமா? பாய். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அக்காவுக்கும் பெரிய நன்றிக்கா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சின்ன திரையிலிருந்து வந்து சினிமாவில் சிகரம் தொற்றவர் பலர். அந்த வரிசையில் கலக்க போவது யாரு, KPY சாம்பியன்ஸ், அது இது எது என்று காமெடி ஷோவில் நிறையவே கலக்கி நம்மை சிரிப்பில் ஆழ்த்தியவர் பெரிய திரைக்கு வருகிறார் முதல் முறையாக, அதுவும் டயலாக் ரைட்டராக. பாலைவனத்தில் பெய்யும் பெருமழை போல இவரது சினிமா பயணமும் பேரின்பமும் கலந்து தரட்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் KPY ராஜா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா. பார்த்திபன் மாதிரி இருக்கும், நிறைய பேர் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பேன்னு வச்சுங்களேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி குரல் டோல் இருக்கும், அந்த மாதிரி எனக்கும் ஒரு டோன் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். கலக்க போவது யாரு, அதில் விஜய் டிவியில் பயணம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக டிவி சேனல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து டிஜிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லா நடிகருக்கும் இருக்கக்கூடிய முதல் கனவு அப்படின்றது வந்து 70mm தன்னோட முகத்தை பார்க்கறது தான். உண்மையாக இந்த மேடையில் வந்து யார் சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ, சத்தியமாக நான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த ப்ரிவியூ போடும்போதே என் முகத்தை இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட் நிறைய இன்னல்களை தாண்டி வந்த ப்ராஜெக்ட். எல்லா படமும் அப்படிதான், படம் எடுக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இந்த இடத்துல ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் எங்களோட இயக்குனர் நவீத் எஸ் ஃபரீத் அவர்களுக்கு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மனுஷன் டிரெக்டராக இருக்கிறதுனால நாங்கள் கோ டிரெக்டராக இருந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். அவர் இன்ஜினியர் வந்தால் நாங்கள் சித்தால் பெரியாளாக இருந்து அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்துருப்போம். ஏன்னா அவ்வளோ அழகாக ஒரு வேலையை டென்ஷனே இல்லாமல் எப்படி வாங்கணும் கூலாக வச்சுப்பாரு. நிறைய மேடைகளில் அவங்கவுங்க படத்தில் ஒர்க் பண்ணவங்க அந்த டிரெக்டர்ஸை பேசும்போது அது எப்படி ஜாலியாக இருக்க முடியும் அப்படிலாம் யோசிப்போம்ல. அந்த ஸ்பாட்டுக்கு போனால் தான் தெரியுது, ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி எல்லா வழியையும் தனக்குள்ளே ஏற்றுக்கிட்டு எங்களை ரொம்ப கூலாக படத்தை சூப்பராக முடிக்க வச்சாரு. இந்த இடத்துல நான் தாராளமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை நாங்கள் 16 நாளில் ஷூட்டிங் முடித்தோம்.
2 நாள் பாடல்கள் எடுத்தோம் அந்த கோல்கப்பா சாங். மொத்தமா 18 நாள்ல ஒரு திரைப்படத்தை முடிச்சோம். எங்களுக்கு தெரியாது ஒரு படம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஓடு 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 தள்ளு 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 அடுத்த சீன் வா போலாம் 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 என்ன பேப்பர்ல இருக்கோ அதை எடுத்தாரு. ரொம்பவே ஸ்கிரிப்ட்லயே எடிட் பண்ணாரு. ரொம்ப நன்றி நவீத் அவர்களே. இந்த படம் எடிட்டிங்காக டேபிளுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் உழைச்ச உழைப்பு ரொம்ப அதிகம். இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ரைசிங் ரேப்பரை வச்சு ஜித்தேஷ் கூட இணைந்து இந்த சொட்ட ஆந்தம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்ச நிறைய பேருக்கு இது முதல் திரைப்படம். ஒரு நல்ல கைத்தட்டல் அந்த எல்லாருக்கும் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உண்மையாவே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. பொதுவா ஒரு திரைப்படம் பண்ணிருக்கீங்களா இந்த படம் எப்படி இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க. என்னைய கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்கேன், வசனம் எழுதியிருக்கேன், கோ டைரக்ஷன் பண்ணியிருக்கேன், நடிச்சும் இருக்கேன். என்னடா இவ்வளவு வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னா, நான் விஜய் டிவியில் வேலை பார்க்கும்போதும் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். டிஜிட்டல்ல பண்ணும்பொழுதும் நான் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ இங்கே எனக்கு வந்து அது பெருசா தெரியல. ஆனா இவ்வளோ பெரிய வேலையை ப்ரோ நீங்க பண்ணுவீங்க ப்ரோ, தாராளமா பண்ணுங்க போன்னு தோலை தட்டி பின்னாடி ஒரு பேக்கப்பா இருந்த நவீதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் எந்த மாதிரியான திரைப்படம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டு ஒரு 9 மணி 10 மணி போல வீட்டுக்கு ரீச் ஆயிட்டு கை கழுவிட்டு சாப்பிட உட்காருவோம். அப்ப யதார்த்தமா ஒரு டிவி சேனல் வச்சா ஒரு படம் போயிட்டு இருக்கோம். அந்த படத்தை பாதியில இருந்தா நம்ம உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஆனா கை கழுவிட்டு படுத்துக்கிட்டு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு தான் தூங்குவோம். ஸோ ஒரு திரைப்படத்தை எப்போ வேணாலும் நீங்க உள்ள போயிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்னு வெகு சில படங்கள் தான் இருக்கு. சமீபத்தில் வெகு சில படங்கள் தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் சொட்ட சொட்ட நனையுது. ஸோ ஜாலியா நீங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். ஒரு புன்முறுவலோட தான் திரைப்படத்தை பார்ப்பீங்க. எங்கேயுமே முகம் சுளிக்க மாட்டீங்க. படத்துல சண்டை காட்சிகள் கிடையாது. ஸோ அது எங்களுக்கும் தெரியாதுன்றதுனால நாங்கள் அதை வைக்கல. இருந்தாலும் இல்ல ரிஸ்க் எடுக்க வேணாம். எப்பவுமே காமெடின்றது வந்து சீரியஸ் மிஸ்ன்னு சொல்லுவாங்க. செட்டிலேயே இப்படியே இருந்தாங்கன்னா எனக்கே ஆயிடும், என்னடா டைலாக் ஒர்க் அவுட் ஆகலையோ, ஏன் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் ஆனா எல்லாருமே அந்த எடிட்டிங் முடிஞ்சு டப்பிங் வரும்பொழுது எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மற்றவங்க சீன்ஸை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை தாண்டி இந்த திரைப்படத்துல நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், விஜய் டிவியின் முகங்கள் நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. விஜய் டிவியில் இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களை நீங்க ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா பார்த்துருப்பீங்க, இல்லை ஒரு கெட்டப் போடுறவனா பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரே ஒரு ஏக்கம் தான் நடிகனா மாறணும்னு. இந்த திரைப்படத்துல நீங்க அந்த கேபி ஆர்டிஸ்டா நிறைய திரைப்படங்கள்ல பார்த்துருப்பீங்க. இந்த திரைப்படத்துல அவங்க எல்லாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல கைத்தட்டலும் கொடுத்துடலாம், அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிடலாம். இன்னொன்னு, நட்புக்காகன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சத்தியமா எனக்காக என் நண்பர்கள் இவ்வளோ வருவாங்க ப்ரோ, உங்களுக்கு உங்க ஒர்த்தே தெரியல ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு மீண்டும் எப்பவுமே டெய்லி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு நவீத் அவர்கள். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஜென்ரலா பேசிட்டே இருக்கும்பொழுது இந்த இந்த கேரக்டரை ரோபோ நான் பண்ணா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். கேட்டு பாப்போமா அப்படின்னும் ஃபோன் பண்ணா, சல்லாம் தம்பிக்காக பண்ணாம யாருக்குப்பா பண்ண போறேன்னு உடனே வந்தாரு. ரோபோ சங்கரன் மட்டும் இல்லை, புகழ் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. மச்சான் உனக்காக வரண்டா அப்படின்னாங்க. வினோத் இதே வார்த்தைகள் தான் தொடர்ந்து கேட்கும் பொழுது, இத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருந்து நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம். நல்ல நடிக்கும் நண்பர்கள், அதாவது நட்புன்னு சொல்லி நடிக்காம நட்புக்காக வந்து நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். அண்ட் ரஞ்சித் உன்னி இந்த விழாவின் நாயகன். ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கும். உங்களுக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்டா இன்னைக்கு ஜூக் பாக்ஸ்ல இன்னொரு சாங்கும் இருக்கு, ஒரு சூப்பரான சாங். அதை நீங்க தனியா ஹெட்செட் போட்டு கேளுங்க. உங்க மனசுக்குள்ள வலிகள் இருந்ததுன்னா அந்த பாடல் அந்த வலிகளுக்கு ஒரு தைலமாவது இருக்கும். ஏன்னா சூப்பரான ஒரு சாங், அதை நாங்கள் ஒரு ஹிடன் ஜெம்மா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஏன்னா நீங்க தியேட்டர்ல பார்க்கும்பொழுது ரொம்ப உங்களை என்கேஜ் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ நல்ல ஒர்க் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் எனக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இன்னைக்கு நான் இங்க நின்று நான் மேடையில பேசுறேன் அப்படின்னா அங்கிருந்து ஒருத்தர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் நான் காலேஜில் ஸ்டேஜ் ஏறும் பொழுது அவரு டைலாக் சொல்ல சொல்ல நான் எழுதுவேன். இன்னைக்கு சொட்ட சொட்ட படத்துக்கு நான் எழுதியிருக்கேன். எனக்காக வந்து உட்கார்ந்துருக்காரு என்னோட ஆசான், என்னோட குருநாதர், என் அண்ணன் கல்லூரி வினோத் அவர்கள். குருநானக் காலேஜில் என்னோட சீனியர். அவரோட எல்லா பயணங்கள்லையுமே ரொம்ப சப்போர்ட்டிவா எங்களுக்காக நிறைய வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு விஷ் பண்ணார். எனக்கு இதை விட பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா எப்படி ஈன்ற பொழுதும் தன் மகனை சான்றோனை கேட்டதா என்பாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு ஒரு அண்ணன். அவர் முன்னாடி ஆனால் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேனே அண்ணே, உங்க தம்பி நானும் வந்துட்டேனே. ஏன்னா 2017 சர்வர் சுந்தரம்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல அண்ணனும் ஒர்க் பண்ணாங்க, நானும் ஒர்க் பண்ணேன். அண்ணன் அதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு சினிமா வந்து பழக்கப்பட்டது. எனக்கு சினிமா அதான் ஃபர்ஸ்ட். அன்னிலிருந்து ரொம்ப வருஷமா ஏங்கிட்டே இருந்தேன்.
ஒரு படம் பண்ணிட்டோம் வரல பட் எஸ், ஒரு திரைப்படம் வராமல் இருக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒரு நடிகனா ஒரு ஏக்கம் மட்டும் இருந்தது. அந்த ஏக்கம் இந்த மேடையில் இன்னிலேருந்து அது அழிக்கப்படும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண சில பேரை நான் யாரையும் சொல்லலை அப்படின்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே டீம் தான். நம்மளை நாமளே வாழ்த்துக்கிறதுன்றது நம்ம எப்போ ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. தேங்க்யூ. அண்ணே மிமிக்ரியா என்ன கேபிஐ சாம்பியன்ஸ் மாதிரி ஆக்கிடுவீங்களாட்டிருக்கேண்ணே. இல்லை வந்த உடனே ஜென்ரலாக பார்த்திபன் சார் அப்படின்ட்டிங்களே, அது இயல்பாக வருது. ஸோ இந்த மேடையில் பார்த்திபன் சார் அவர் வந்து நம்ம படத்துக்காக பேசியிருந்தா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்னோடனே சிரிக்கிறீங்க. வணக்கம்னு திரும்பி சொல்லணும். பரவாயில்ல, நீங்கள் திரும்பி சொன்னீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பார். அதனால முன்னாடியே சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தோட பேர் சொட்ட சொட்ட நினையுது. ஆனால் படத்தில் உங்களை எங்கேயுமே நினைய வைக்காது. சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க. ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக வேற ஒருத்தவங்க கூட போயிடாதீங்க. நீங்கள் வந்தவங்களோடய போங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். ஸோ ஏமா நிறைய ஞாபகம் வச்சிருந்தேனே, பட்டுன்னு ஒரு வாய்ஸை கேட்டு பிடிச்சி விட்டீங்க. அண்ட் எம்ஆராதா, இதுதான் இந்த மனுஷங்கிட்ட பிடிச்சது. அவருக்கு தெரியும் மீட்டர் வேணாம் வாங்க அப்படின்னாரு. அப்படியா எங்க இயக்குனர் சொல்லிட்டாருன்னா தட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியா ஒரே ஒரு விஷயம் பேசணும். அதை நான் அண்ணன் கேட்டதுக்கு எம்ஆராதா வாய்ஸ்ல பேசுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், ஆடியோ லான்ச்சில் அடுத்த வாய்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் எடுத்துட்டு வந்தேன். ஆனால் ராபா பேச வச்சிட்டீங்க, என்ன பரவாயில்ல. அண்ட் இந்த திரைப்படத்தை இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அது நடந்தாவே போதும். ஏன்னா யாரோ பேசும்போது கேட்டேன், 1,00,000 பேர் தேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா படம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்க, ஓடிடியில் வந்தாலும் பாருங்க, ஓட்டி பாருங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது எங்களுக்காக சொட்ட சொட்ட நினைதை பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். இவர் இங்கு வந்தாலும் பேசினாலும் மேடை கலகலக்கும். டிஆரும் ரோபோவும் சேர்ந்து மாஸ் காட்டவிருக்கும் அந்த படத்தை நாங்களும் பார்க்க ஆவலோடு இருக்கிறோம். கலையின் காதலன் கமலஹாசன் ஆர்வலன் காமெடியிலிருந்து வில்லனாக கலக்கவிருக்கும் ரோபோ சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம் தான் திரும்பி இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், எல்லா திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்போவுமே குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன், குழந்த மாதிரி தான் அது. ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாளில் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணண்டு கிடச்சிருச்சா? என் ஜாதிக்கார படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம். முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் வந்து ஒரு கேபிஒய் எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிஒயும் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டெல்லாம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளவு தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையாக மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உண்மையே எஸ்ஆர்னோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த. ரெண்டாவது, நிறைய இசை வெளியீட்டு விழாவை இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக, அவ்வளவு அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சிவி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் தான். முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சு வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம்.
ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் திருநோச்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன். அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம், ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நம் நிறைய மேடை கொண்டு போக போது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த தயாரிப்பாளர் KPY ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர், அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த், அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்தின் அப்படியே நேரில் கொண்டாந்துருவான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர், கூடிய விரைவில் அவன் வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னொரு 4-5 மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன். அதில் வந்து KPY ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, என் கூட ஆனந்த், எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு? எப்படி போட்டு வராய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். பின்னாடி என்ன சொன்னாங்கன்னு காதில் விழுந்தது அவங்களுக்கு? நீங்கள் டயலாக் இதெல்லாம் பேசணுன்றதுக்காக தானே எங்களை பேச வச்சிங்கன்னு சொன்னாங்க.